ஏன் ஏசப்பா எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? ஏசப்பா ஏசப்பான்னு போகிறல்ல, உன் லைஃப்பில் ஏன் இவ்வளோ ஃபெயிலியர்னு கேட்குறாங்க ஏசப்பா. என்னை பார்த்து என் சொந்தக்காரங்களாம் சிரிக்கிறாங்க ஏசப்பா. நான் ஏன் ஏசப்பா நான் ஃபெயில் ஆனேன்? நான் நல்லா தானே ஏசப்பா படித்தேன். நான் ரொம்ப டேலண்ட்டான பொண்ணு தானே, நான் ரொம்ப டேலண்ட்டான பையன் தானே, நான் நல்ல நாலேஜ் இருக்க பர்சன் தானே, ஏன்ப்பா எனக்கு இந்த ஃபெயிலியர்னு அழுது புலம்பிகிட்ருக்கீங்கல்ல, உங்ககிட்ட ஏசப்பா இன்றைக்கி பேசணுன்னு நினைக்கிறாங்க. பைபிளில் கூட இப்படி ஒருத்தர் கடவுள்கிட்ட போய் பிதா அப்பா கிட்ட அழுதார். யாருன்னு தெரியுமா? யோசுவா. என்ன ஆகும் அப்படின்னா, யோசுவா கர்த்தரோட வார்த்தையின்படி இஸ்ரவேல் மக்களை யோர்தானை கடக்க வச்சு எரிக்கோ மதிலில் இவங்க ஒர்க்ஷிப் பண்ணி அதை இடிக்க வைப்பாங்க கர்த்தரோட பவர் மூலியமாக. அதுக்கப்புறம் என்ன ஆகுனா, கர்த்தர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஒரு வார்னிங் கொடுத்துருப்பாரு. நீங்கள் எரிக்கோவை பிடிக்கிறப்போ, வாரில் நீங்கள் சக்ஸஸ் ஆகிறப்போ அந்த நாட்டிலேருந்து எந்த பொருளையும் நீங்கள் எடுத்துக்கக்கூடாது உங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வார்னிங் கொடுத்துருப்பாரு. பட் என்ன ஆகும் அப்படின்னா, யூதா கோத்திரத்தை சேர்ந்த ஆகான் அப்படிங்கிற ஒரு மனுஷன் அவரோட பேராசை காரணமாக ஏதோ ஒரு சால்வை கொஞ்சம் பணத்தை எடுத்து வச்சுக்குவார். அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, இவங்க எரிக்கோ நாட்டை கடந்து அவங்களுக்கு வாக்கு பண்ணப்பட்ட தேசத்துக்கு போகணும் அப்படின்னா இடையில ஒரு குட்டி குட்டி தேசங்கள்லாம் இருக்கும். அவங்களையும் அவங்க இஸ்ரேல் மக்கள் கைப்பற்றிட்டு தான் போக முடியும். அதனால யோசுவா என்ன பண்ணுவார் அப்படின்னா, இஸ்ரேல் மக்களில் 2 பேரை எரிக்கோ பக்கத்தில் இருக்க ஆயி அப்படிங்கிற நாட்டை போய் வேவு பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஸோ அந்த மக்கள் போனவங்க திரும்பின்னு சொல்லுவாங்க யோசுவாயை, இந்த மாதிரி ஆயி நாட்டு ரொம்ப சின்ன நாடு, நம்ம எல்லாரும் போகணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் 300 பேர் போனால் போதும் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே மாதிரி போவாங்க. பட் அந்த ஆயின்ற சின்ன நாடு இந்த இஸ்ரவேல் மக்களை தோற்கடிச்சிரும். அவங்க 36 பேர் கொல்லப்படுவாங்க இஸ்ரவேல் மக்கள். ஸோ சொல்கிறப்ப யோசுவாவும் அந்த நாட்டு முப்பர்களும் பயங்கரமாக அழுவாங்க. கர்த்தரோட அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி முகம் குப்புற விழுந்து சட்டையை கிழிச்சு ரொம்ப அழுவாங்க. ஐயோ கர்த்தரே, இந்த மாதிரி மற்ற நாடெலாம் கேள்விப்பட்டாங்க அப்படின்னா கர்த்தர் உங்களை முறியடிக்க வச்சிட்டாரு, உங்களை தோக்க வச்சிட்டாங்கன்னு என்னை பற்றி அசிங்கமாக பேசுவாங்களேன்னு சொல்லி யோசுவா கர்த்தர்கிட்ட பேசுகிறப்ப கர்த்தர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, உங்களுக்கு நல்ல ஒரு சாபக்கேடான விஷயம் இருக்குது, அதை எடுத்து போடு அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் யோசுவா ஒவ்வொரு கோத்திரமாக கண்டுபிடிப்பார், ஒவ்வொரு ஃபேமிலியாக கண்டுபிடிச்சி கடைசியாக இந்த ஆகான்றவர் இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்காரு அப்படின்றது தெரிய வரும். ஸோ அவரை கல்லெறிஞ்சு கொன்றுவாங்க. அதுக்கப்புறம் இந்த இஸ்ரவேல் மக்கள் அடுத்தடுத்த நாடுகளுக்கு போகிறப்ப அவங்களுக்கு தோல்வியே நடக்காது, ஃபுல்லாக வெற்றி தான். இதே மாதிரி கர்த்தர் உங்கள் லைஃப்பில் சோதிச்சு பார்க்க சொல்கிறாரு. உனக்குள்ள ஒரு சாபக்கேடான விஷயம் இருக்குது, ஒரு தீட்டான செயல், கர்த்தருக்கு அருவருக்கிற ஒரு செயல் செஞ்சிட்ருக்கு. அது என்னவா வேணால் இருக்கலாம். கர்த்தருக்கும் உங்களுக்கும் மட்டும்தான் வெளிச்சம். நீங்கள் தவறான வெப்சைட் பார்க்குறதா இருக்கலாம், இல்லை கர்த்தர் இந்த காரியத்தை செய்யாதன்னு உணர்த்தியும் உங்களோட அடிமைத்தனத்தின் பேரில் நீங்கள் செஞ்சிட்ருக்கலாம். இந்த மாதிரி காரியங்களை உங்கள் நடுவில் நீங்கள் எடுத்து போட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான சக்ஸஸ் உங்களுக்கு தேடி வரும். பிகாஸ் our God is a powerful God.